நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது என்னோட டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் டக்கு 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 அப்படின்னு பண்ணாதான் நம்ம ஒரு இதுக்குள்ளே நம்ம பண்ண முடியும். அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோட கோ டைரக்டர், என்னோட மிகப்பெரிய பில்லர் ராகுல், அப்புறம் என்னோட பிரசாந்த், அப்புறம் இன்னொரு கோ டைரக்டர் ராகேஷ், அசோசியேட் டைரக்டர் கார்த்திக் வீரபாகு, தினேஷ், வாங்க ஸ்டண்ட்டோட வராரு, ராஜன், அப்புறம் எல்லா பேர் சொல்லிட்டு இல்லை தான். இந்த தேங்க்யூ இவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் மட்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ளீஸ். அதுக்கப்புறம் உதய் சார் மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து சவுண்ட் பண்ணுறதுன்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக அமைஞ்சுது. நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. தேங்க்யூ உதய் சார். அந்த உதய் சாரோட டீம் ரஞ்சித் அவருக்குமே எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டிஐ கௌஷிக், இந்த நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் விஷுவல்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருந்ததுன்னா அதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ண ஸ்ரீ, அதுக்கப்புறம் ஆனந்த், அதுக்கப்புறம் டிசைனர் கௌதம். ஒரு டிசைனுமே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இதுக்கு பிரெயினாக இருக்கிறதுமே அதுவுமே யுவராஜ் ப்ரோ தான். அதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக ஒருத்தரை பற்றி சொல்லணும். ஒரு சில நேரத்தில் இந்த ஒரு காமெடி கதை அப்படின்னும் போது இதோட நரேஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து போய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நரேட் பண்ணுறோமோ நம்ம சிரிக்கக்கூடாது, அதை கேட்டு மற்றவங்க சிரிக்கணும். ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் வந்து நரேஷன். நான்லாம் போயிட்டு ஒருத்தங்க கிட்டலாம் நரேஷன் கொடுத்து 2 மணி நேரம் சிரிக்காமல் என்னை மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாக்கி அனுப்பியிருக்கிறாங்க. என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் டூட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படி ஒரு மொமெண்ட். ஆனால் ஒரு சில பேர்கிட்ட நான் கொடுத்த நரேஷன் வந்து என் லைஃப் டைம் ஃபுல்லாக செரிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் வந்து நான் சரவணன் சார்கிட்ட கொடுத்த நரேஷன் தான். ஏன்னா அந்த கதையை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிறுத்தி சொல்லுவார். அவர்கிட்ட கதை சொல்கிறதும் கஷ்டம் தான். இப்படி பாராட்டுறது ஒட்டுமொத்தமாக வச்சு பாராட்டலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிறுத்தி பாராட்டிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவார். ஒரு நிமிஷம், இந்த கேரக்டர் எப்படி தம்பி, ஐயோ சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு 5 நிமிஷம் கழிச்சு, தம்பி எப்படி தம்பி சார், ஓகே 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 போகலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். அவர் நரேஷன் கேட்டதுலேருந்து யுவராஜ் ப்ரோ கிட்ட அவர் கொடுத்த நம்பிக்கை, அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அவர் கொடுத்த நம்பிக்கை, அவங்க வீட்டம்மாவும் அவங்களும் வந்து இன்னும் அவங்க ஆஃபீஸ் போனப்போ படம் பார்த்துட்டு ஆரத்திலாம் எடுத்து சால்வெல்லாம் போட்டாங்க. எனக்கு லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாதது. அந்தளவுக்கு மிகவும் அன்பானவர்கள் அவங்க. அப்படி அன்பானவர்கள் வந்து இந்த படம் மூலமாக அறிமுகமாக இருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் சத்யா மேம், இந்த இந்த இவங்களும் திடீர்னு யுவராஜ் ப்ரோ வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்டர்கிட்ட போய் நரேஷன் பண்ணோம். ஐயோ இன்வெஸ்டரா, இவங்கெல்லாம் சிரிப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்சு ஏமாற்றிட்டோம். அப்படியே ஷூட்டிங் போயிடலான்னா இப்போ இன்வெஸ்டர்கிட்ட இவங்க சிரிக்கலைன்னா ஒரு வேளை படம் பண்ணலைன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்ககிட்டயும் வந்து ஒரு பெரிய நரேஷன். அங்கே போனால் ஒரு மேம் ஐஏஎஸ் அகாடமி வச்சுருக்க மாதிரி ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒரு 7-8 பேர் உட்காந்துட்டாங்க. எனக்கு ஒரே பயமாயிருச்சு. நான் எப்படி நானும் விவேக் ப்ரோ தான் உட்காந்துருந்தோம். ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி அவங்க வந்து அந்த கதையை வந்து அப்படி ஃபேமிலியாக வந்து எனக்கு ரசித்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். என் மேலே வச்சுருக்க நீங்கள் இந்த நம்பிக்கையில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். கரிகாலன் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா படம் முடிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துச்சு. கூட இருக்கவங்க எல்லோரும் கருத்து சொல்லணும். மற்றவங்க சொல்கிற கருத்து கூட இல்லையே இந்த கதையில் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு எனக்காக அந்த இடத்துல நின்னார். தேங்க்யூ சார், அது வந்து மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டியது, நான் நிறைய நன்றிகள் இந்த ஓவரால் ஸ்பீச்லேயே திரும்ப அவரை பற்றி சொல்லியிருப்பேன். பட் நான் அவரை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லி தான் ஆகணும். என்னோட பிரதர் யுவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஜமா முடிச்சுட்டு நான் நிறைய பேர்கிட்ட போய் கதை சொன்னேன். நிறைய விஷயங்கள் என்ன நடந்ததுன்னா, நீங்கள் டைரக்ட் மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த கதையை வந்து கேட்கும்போது. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு கதை அப்படின்னும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், வேறு எதனா ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நான் தொடர்ந்து வந்து அது நம்ம வந்த பயணம் இது கிடையாது, நடிகன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து யுவராஜ் ப்ரோவோட அறிமுகம் கிடச்சி அவர்கிட்ட போய் நான் நரேட் பண்ணேன். நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல, நான் நரேட் பண்ணி முடித்த அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் தான் ப்ரோ இந்த படத்துக்கு ஹீரோவாக பண்ணுறீங்க அப்படின்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை இவ்வளோ பேர் கவனிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அவர் கொண்டு வந்திருக்காருன்றது வந்து நான் சின்ன வார்த்தைகளில் வந்து அந்த விஷயத்தை வந்து என்னால் விவரிச்சிடவே முடியாது. நான் அவர்கிட்ட முதல்ல சொன்னது தான், நான் ஒரு ப்ராமிஸ் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ
கண்டிப்பாக நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ப்ரோ. உங்களுக்கு பிடிச்ச படமாகவும் இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து சினிமா, நான் இன்றைக்கும் பிலீவ் பண்ணுறேன், சினிமா இஸ் அ கொலாபரேட்டிவ் மீடியம். அதை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒருத்தனோட ஐடியாவும் ஒருத்தனோட இது மட்டுமே இங்கே வேலை செஞ்சால் அந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வராது. எல்லா மூலைகளும், ஏன்னா எல்லார் பின்னாடியும் எல்லாரோட உழைப்பும் எனக்காக ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. அது வந்து அப்படி ஒரு விஷயத்த நான் என்றைக்குமே வந்து தவிர்க்க விரும்பவே மாட்டேன். அந்த மாதிரி அவர் கொடுத்த ஒவ்வொரு இன்புட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப முத்தான ஒரு இன்புட் தான். நான் ஷெல்லி ப்ரோ சொன்ன மாதிரி ஷெல்லி, பரத், பார்த்தா எல்லாருமே அதே மாதிரி யுவராஜ் ப்ரோவும் இந்த படத்தோட ஒரு டேரக்டர் தான் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ யுவராஜ் ப்ரோ. அதுக்கப்புறம் என்னோட நடிகர்களை வந்து நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து சேத்தன் சாரை நம்ம காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னப்ப நிறைய எனக்கே ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்தது. அதை தாண்டி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. என்ன டவுட் இருந்ததுன்னா, சாரை ரீசெண்ட் டைமில் பயங்கர டெரராக வந்து நம்ம பார்த்துருப்போம். எல்லாரும் சொல்கிற மாதிரி பயங்கர கொடூரமான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பார், ஜமாலையும் சரி விடுதலையிலையும் சரி. ஆனால் இப்படி ஒரு ரோல், ஒரு பயங்கர கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. 3 நாள் நானுமே லைட்டாக அவர்கிட்ட கொஞ்சம் குழப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜை கொண்டு வந்தார். நான் இன்னைக்கு எவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணாலும் அந்த எல்லா எக்ஸாஜரேஷனும் உங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு சேத்தன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட கதை. அந்த அம்மா தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அவங்கள மீறி தான் இந்த கதை வந்து நடக்கணும். அப்படி ஒரு அம்மா வரணுன்னு இப்போ ரோஜா மேம் உள்ளே வந்தாங்க. நான் இந்த போஸ்டரில் பார்க்க பயங்கர டெரர் அப்படின்னு நினச்சேன். ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன். அவங்களுமே வந்து அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் எங்களுக்காக நாங்கள் சொன்னபடி அழகாக எங்களுக்காக பண்ணி அந்த வக்கலங்கா சரளாவுக்கு உயிர் கொடுத்ததுக்காக ரோஜா மேம்க்கு மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் பெங்களூர் பாபா, மை டியரஸ்ட் கோபி பிரதர். ஏன்னா இப்போ நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசிகனாக தான் போய் அவர்கிட்ட நான் கதை சொன்னேன். இன்றைக்கு வரைக்கும் அவரோட ரசிகன் தான். இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பெங்களூர் பாபா ரொம்ப டஃபஸ்டான ஒன்று. ஏன்னா வந்து இது வரைக்கும் பழக்கப்படாத ஒரு ஸ்லாங்கு. என்ன வேணால் சொல்லிடலாங்கிறது ஒரு இது இருந்தாலுமே அதை சரியாக பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தப்போ ஒரு டவுட் ஒன்று இருந்தது. அது வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. நாங்கள் முன்னாடி போட்ட ஷோஸ்லலாம் அவருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப தனியாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே பெங்களூர் பாபாவை பயங்கரமாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக நடித்த அன்பு தம்பி சுதர்ஷன் காந்தி சிரஞ்சீவியாக பண்ணியிருக்காரு. அவருக்குமே மிகப்பெரிய நன்றி. இஸ்மத் பானு, அவங்களும் என் அக்காவாக நடிச்சிருக்காங்க. நான் கடைசியில் கூப்பிட்டேன், அவங்க எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் அதித்தி கலையரசன் டார்லிங், அந்த குழந்தை, அவங்களுக்குமே வந்து எனக்கு இது வரைக்கும் என் ப்ரொடியூசர் கூட அவ்வளோ கேள்வி கேட்டது கிடையாது. ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் 450 கேள்வி கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணி இருந்தாலும் நடித்து கொடுத்த அதித்திக்கு மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு காஸ்ட் டயானா, ரம்யா ரங்கநாதன், அவங்கள வந்து நான் கிரேட்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த படத்தை ஷார்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக எடுத்து முடிக்கணுன்றது எனக்கே ஒரு டாஸ்காக தான் இருந்தது. அப்படி இருந்தப்போ அவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டமான ஸ்கெடியூல்ஸ்லாம் வந்து ஷூட்டில் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அப்போலாம் வந்து எந்தவித முகசுளிப்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக எங்களுக்காக வந்து அவங்க நடித்து கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ரம்யா. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது என்னுடைய இனிய பெரம்பூர் மக்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் படமாக இந்த அன்பே டயானா இருக்கும். என்றைக்குமே காலத்துக்குமே வந்து பெரம்பூர் மக்கள் ரொம்ப ரசித்து சிலாகிச்சு அவங்க எடுத்து வச்சுக்கக்கூடிய படமாக இந்த அன்பே டயானா வந்து இருக்கும். நீங்கள் இந்த கதைக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருமே, தெலுங்கு ஃபேமிலி, அதுக்கப்புறம் எனக்கு ஆங்கிலோ இந்தியனில் வந்து ஜூட், ராக்லி, எல்லாருமே எனக்காக இந்த கதைக்காக நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கடைசியாக மக்கள், திரும்பவும் சொல்கிறேன், படம் தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்கல. ஆனால் இந்த படம் நீங்கள் தியேட்டரில் போய் எனக்காக கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நிறைய பாரிக்கு வந்து நிறைய யுவராஜ் வந்து வாய்ப்புகளுக்கு வந்து கொடுப்பாங்க. வாய்ப்பு க்ரியேட் ஆகும். இந்த மேடையை வந்து இன்னும் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த படம் வந்து தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஜூலை 17 உங்கள் அபிமான திரையரங்குகளில் அன்பே டயானா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். சரி, சசி சாருக்கும் சமுத்திரகனி சாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இங்கே வந்து இந்த இடத்த நீங்கள் சிறப்பிச்சதுக்காக. அண்ட் தினகரன் சார், லவ் யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.